அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இன்றைய தினம் தமிழகத்திலே ஒரு கட்டுக்கு அடங்காத காட்டாட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஆண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, 6 மாத குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லைங்க. 6 மாத குழந்தைக்கும் பாதுகாப்பு இல்லை, 60 வயசு மூதாட்டிக்கும் பாதுகாப்பு இல்லை. எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை, எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை, சட்டம் ஒழுங்கு கெட்டு கிடக்கிறது. இதற்கெல்லாம் என்ன காரணம்? சிந்தித்து பார்க்க வேண்டும் அருமை பெரியோர்களே. இந்த காட்டாட்சி எந்த அளவுக்கு மோசமாக போயிருக்கிறது என்றால், நம்முடைய முருகப்பெருமாள் இந்து மக்களுடைய தமிழ் கடவுள் என போற்றக்கூடிய முருகப்பெருமானுடைய 6 படை வீடுகளிலே திருப்பரங்குன்றத்திலே அங்க தூணிலே விளக்கு ஏற்ற வேண்டும் என நீதியரசர் ஆணையிடுகிறார். ஆனால் இந்த அரசாங்கத்திலே இந்து சமய அறநிலைத்துறை என்று ஒரு களவாளி பயன்கிட்ட அந்த துறை மாட்டிட்டு இருக்கு. அந்த இந்து சமய அறநிலைத்துறை என்றது இந்துக்களுக்கான துறையா அல்ல இந்துக்களுக்கு எதிரான துறையா என நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அருமை பெரியோர்களே. ஏனென்றால் இன்று தினம் தமிழகத்திலே இந்துக்களை நசுக்குவதே இந்த திராவிட மாடலுடைய கொள்கையாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனது அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இந்து சமுதாய பெருமக்களே, நீங்கள் எல்லாரும் ஒரு முடிவு எடுக்க வேண்டும். இந்த காட்டாட்சிக்கு நாம் முடிவு கட்ட வேண்டும். இந்துக்களுக்கு எதிரான இந்த திராவிட மாடல் அரசாங்கத்தை ஒழித்து கட்ட வேண்டும். வேறும் வேறடி மண்ணோடு அழிக்க வேண்டும். இந்த தமிழகத்தில் இருந்து நாயன்மார்களும் ஆழ்வார்களும் பிறந்து வாழ்ந்த பூமியிலே இங்கே இந்துக்களுக்கு உரிமை இல்லை. எதனால் உரிமை இல்லை? நம்முடைய இந்து மக்கள் எல்லாம் நாம் இந்து என்கின்ற உணர்வு இல்லாமல் நான் நாய்க்கரு, நான் செட்டியாரு, நான் மொழியாரு, நான் தேவரு, நான் பறையரு, இப்படி என்று நாம் ஜாதி வாரியாக பிரிந்திருக்கிறோமே கன்றி நாம் இந்து என்ற உணர்வு நம்மிடத்தில் இல்லை. இல்லைன்னா உலகத்திலேயே எந்த ஒரு நாட்டிலும் எந்த ஒரு மாநிலத்திலும் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய இந்து சமுதாயத்தை, பெரும்பான்மையா இருக்கக்கூடிய மக்களை எதிர்த்து அவர்கள் வழங்கக்கூடிய தெய்வங்களை இழிவு செய்து அந்த மக்களை கேவலப்படுத்தி அந்த மக்களுடைய பண்டிகைகளுக்கு, இந்து பண்டிகைகளுக்கு ஒரு வாழ்த்து கூட சொல்லாமல் ஒருவன் இங்க ஆட்சிக்கு வர முடியும் என்றால் நம்முடைய இந்து மக்களிடத்திலே அந்த உணர்வு குறைந்திருக்கிறது என்பதுதான் இன்றைய தினம் நிதர்சனமான உண்மை. எனது அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இந்து மக்களே, இந்த நேரத்திலே நாம் ஒரு சபதத்தை ஏற்போம். இந்துவாகிய நான் எல்லாரும் நம்முடைய இதயத்தில் கையை வச்சுக்கங்க. இடதுபுறம் இதயத்தில் எல்லாரும் கை வைங்க. வலது கைய இடதுபுறம் இதயத்தில் கைய வச்சு நாம் எல்லோரும் சபதம் ஏற்போம். இங்க கூட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மாத்திரம் அல்ல, ஆங்காங்கே கட்டிடங்களில் இருக்கக்கூடிய பொதுமக்களும், ஆங்காங்கே இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய வியாபார பெருமக்களும் எல்லோரும் உங்களுடைய இதயத்தின் மீது கையை வைத்து இந்த சபதத்தை ஏற்போம். எங்களுடைய முதல் கடவுள் விநாயகர் பெருமான் மீது ஆணையாக நீங்கள் அப்படியே சொல்லுங்க. என்னுடைய முதல் கடவுள் விநாயகர் பெருமான் மீது ஆணையாக, எங்களுடைய இஷ்ட தெய்வங்கள் மீது ஆணையாக, எங்களுடைய குல தெய்வங்கள் மீது ஆணையாக, எங்களுடைய நாங்கள் வணங்கக்கூடிய அத்துணை தெய்வங்கள் மீது ஆணையாக நாங்கள் வர இருக்கின்ற தேர்தலிலே தேசிய ஜனநாயக கூட்டணியை வாக்களித்து நாங்கள் வெற்றி பெற செய்வோம் என நாங்கள்
சத்தியம் செய்கிறோம் என சத்தியம் செய்கிறோம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கலை நிமிர பிரதமர் மோடியின் பிரதிநிதியாக எளிய மக்களின் குரலாக ஒலிப்பாரு. நம்ம தலைவரே தோளோடு தோளாக எப்போது நிற்பாரே. வராரு வராரு தன்மான தமிழரு, தீமைக்கு தீவைக்க தீபதோதர் தலைவரு. நம் மண்ணிலே ஒரு தீய சக்தியாடுதே, தமிழகமே அடதவியா தவிக்குதே. மாற்றத்துக்கு பெருமக்கள் கூட்டம் ஏங்குதே. இணைந்தால் நாம் இணைந்தால் இங்கு ஆட்சி மாற்றம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. பாரதிய ஜனதா கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி, மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அண்ணன், மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அண்ணன். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. வந்தே 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 வந்தே. பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. பாரதிய ஜனதா கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி, மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன். பாரத் மாதா கி. எல்லாரும் எழுந்து நின்று 2 கரங்களை உயர்த்தி பாரத் மாதா கி ஜெய் சொல்லணும். நம்முடைய தலைவரை வரவேற்கக்கூடிய வகையில பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. வரவேற்புரை வழங்க வருகிறார் மாவட்ட துணைத் தலைவர் அன்பு சகோதரர் திரு தினேஷ் ராஜா அவர்கள். அந்த லிஸ்ட் பாரத் மாதா கி. தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம். சென்னை மேற்கு மாவட்டம் சார்பாக நடக்கும் மாபெரும் பொதுக்கூட்டத்துக்கு தலைமை தாங்கி நடத்தும் சென்னை மேற்கு மாவட்டத்தின் தலைவர். இது எனது ஊர், எனது மக்கள். அம்பத்தூர் எனது மக்கள். அம்பத்தூர் ஜி பாஸ்கர் ஜி அவர்களே, பெயரில் மட்டும் இவர் அடைமொழி அல்ல, செயலிலும் நிரூபித்து காட்டியவர். அதற்கு இந்த மக்கள் வெள்ளமே சாட்சி. நாளைய அம்பத்தூர் சட்டமன்றத்தில் இவரின் ஆட்சி. எனது பாசத்துக்குரிய அண்ணன் பாஸ்கர்ஜி அவர்களே, இவர் பிறந்த சீமையோ நெல்லை, தமிழகம் முழுவதும் எங்களின் எல்லை. தமிழகம் முழுவதும் எங்களின் எல்லை என்று
தமிழகம் தலை நிமிர தமிழனின் நடைபயணம் வெற்றி பயணமாக சென்னை மேற்கு மாவட்டம் வந்திருக்கும். நாங்கள் பாசமாக அழைப்பதோ பண்ணையார். எங்கள் அரசியல் வழிகாட்டுதல் எங்களுக்கு அன்னையார். தமிழகம் தந்த தலைமகன் அண்ணன் மதிப்புக்கும் மரியாதைக்கும் கூறிய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களை பெரும் கரகோஷத்துடன் வருக வருக என சென்னை மேற்கு மாவட்டத்தின் சார்பாக வரவேற்கிறோம். மாநில துணைத் தலைவர் அண்ணன் எம் சக்கரவர்த்தி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். மாநில துணைத் தலைவர் அண்ணன் கருண் நாகராஜன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். டெல்டாவின் கிங் மேக்கர் பிளாக் டைமண்ட் அண்ணன் கருப்பு முருகானந்தம் மாநில பொதுச்செயலாளர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். நமது தோழமை கட்சியான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் அண்ணன் பெஞ்சமின் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அண்ணன் மாவட்ட கழக செயலாளர் மாதவரம் வி மூர்த்தி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் அலெக்சாண்டர் அவர்களை பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். மற்றும் மாநில தலைவர்கள், மாவட்ட தலைவர்கள், மாநில அணிப்பிரிவு தலைவர்கள், இங்கு கூடியிருக்கும் பொதுமக்கள், அனைத்து நம் நிர்வாகிகள் அனைவருக்கும், தோழமை கட்சிகள் நிர்வாகிகள் அனைவரையும் சென்னை மேற்கு மாவட்டத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்று எனது வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக நமது சென்னை மேற்கு மாவட்டத்தின் தலைவர் அண்ணன் திரு அம்பத்தூர் ஜி பாஸ்கர் அவர்கள் உங்களிடையே தலைமையுரையாற்ற வருகிறார். தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம், யாத்திரை நாயகன், நல்லை மைந்தன், அழகு மைந்தன், நம்முடைய ஆற்றல் மிகு மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களே, நம்முடைய தோழமை கட்சியான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் பெற்றிருக்கின்ற மாவட்ட கழக செயலாளர்கள் அருமை சகோதரர் அலெக்சாண்டர் அவர்களே, முன்னாள் அமைச்சர்கள் மாதவரம் மூர்த்தி ஐயா அவர்களே, நம்முடைய அன்பு சகோதரர் பாசத்திற்குரிய சகோதரர் முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் அவர்களே, மற்றும் என்னோடு தோளோடு தோள் நின்று உழைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த மாவட்டத்தை சார்ந்த மாவட்ட பொதுச் செயலாளர்கள் பிரகாஷ் அவர்களே, மாதவரம் குமரன் அவர்களே, சத்யா அவர்களே, மாவட்டத்தினுடைய பொருளாளர் ராஜீவ் அவர்களே, மற்றும் மாவட்ட துணைத் தலைவர் அம்பத்தூர் சட்டமன்ற இணை அமைப்பாளர் தினேஷ் ராஜா அவர்களே, மற்றும் இந்த கூட்டத்திற்கு சிறப்பாக உழைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு சில நிர்வாகிகள் பெயரை சொல்லாமல் போனால் அது தவறாக போய்விடும். எனவே நம்முடைய மாவட்ட விருந்தோம்பல் பிரிவினுடைய மாவட்ட தலைவர் ஸ்ரீதர் அவர்களே, அதே போல மாவட்ட செயலாளர்கள் மகேந்திரன் அவர்களே, மற்றும் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரும் பேரையும் நான் சொன்னதாக கருதி தயவு செய்து யாரையாவது பெயர் விட்டிருந்தால் அவர்களை என்னுடைய சொந்த பந்தமாக கருதி இந்த பேச்சை ஆரம்பிக்கின்றேன். இங்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதி, மதுரவாயல் சட்டமன்ற தொகுதி, மாதவரம் சட்டமன்ற தொகுதி, 3 தொகுதிகளை உள்ளடக்கிய இந்த சென்னை மேற்கு மாவட்டத்தினுடைய மாவட்ட தலைவராக என்னுடைய ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிக் கொள்கிறேன்.
தேசிய ஜனநாயக கூட்டணி வருகின்ற 2026 இந்த 3 தொகுதிகளையும் வெற்றி பெற வைப்பது என்பதை நான் இந்த நேரத்தில் உறுதியாக கூறுகிறேன். அதுவும் குறிப்பாக அம்பத்தூர் சட்டமன்றத்திலே நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி மிக சிறப்பான ஒரு வெற்றியை அடையும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இதையெல்லாம் ஏதோ நான் செய்ததல்ல, நீங்கள் எல்லாம் சேர்ந்து செய்ததுதான். இன்றைய திமுக அரசு ஒரு மோசமான ஒரு அரசை நடத்தி கொண்டிருக்கிறது. நம்முடைய உயர்நீதிமன்றம் சொன்ன பிறகு கூட திருப்பரங்குன்றத்திலே அந்த தீபத்தூணிலே விளக்கு ஏற்ற விடாமல் தடுக்கின்ற இந்த ஒரு அறநிலை கேடுகட்ட அறநிலைத்துறை தான் நம்முடைய தமிழ்நாட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்துக்களுக்காக, இந்து தெய்வங்களை காப்பதற்காக, இந்து கோயில்களை காப்பதற்காக இருக்கின்ற அறநிலைத்துறையே வேலை சென்று தீபம் ஏற்றக்கூடாது என்று வழக்கு தொடர்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஆட்சிதான் இன்றைய தினம் இந்த தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் அகற்றுவோம். 2026 திமுகவிற்கு ஒரு மரண அடி இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் நிறைவுபடுத்துகிறேன். இதை நாம் நல்லா சேர்ந்து நடத்தி காட்டுவோம் என்பதை இந்த ஒரு இடத்திலே சூழலிக்கின்றேன். இந்த 3 தொகுதிகளையும் நாம் வெற்றியே ஆக வேண்டும். இது மட்டுமல்ல, தேசிய ஜனநாயக கூட்டணி போட்டியிடுகின்ற 234 தொகுதிகளிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி வென்றெடுக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எதுக்கெடுத்தாலும் லஞ்சம். நம்முடைய இங்க சென்னை பெருநகராட்சி மாநகராட்சியிலே ஊழல், அம்பத்தூர் மண்டலத்திலே தூய்மை பணியாளருக்கான ஊழல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த ஊழலை நாம் வெளிக்கொண்டு இருக்கிறோம். இன்றைய தினம் அதை கமிட்டி அமைச்சிருக்காங்க. அது என்கொயரி பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைதான் ஆட்சி தான் இந்த காட்டாற்று ஆட்சி என்று சொல்லக்கூடிய இந்த திமுக அரசு. இதையெல்லாம் நாம் வெற்றிகரமாக செய்து முடிப்போம் என்று உங்களிடத்திலே கூறி வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களுக்கு நன்றி கூறி அமைகிறேன். வணக்கம். அடுத்தபடியாக சிறப்புரை ஆற்ற வருகிறார் அண்ணன் திரு வி அலெக்சாண்டர், அதிமுக மாவட்ட கழக செயலாளர் அவர்கள். மண்ணை விட்டு மறைந்தாலும் இன்றும் இதய தெய்வமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய புரட்சி தலைவி அம்மாவின் நல்லாசியுடனும் எங்களை எல்லாம் நல்வழிப்படுத்தி தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்து இன்றைய பிரதான எதிர்க்கட்சி தலைவராக இருந்து எங்களை வழிநடத்தி வருகின்ற சேலத்து சிங்கம், எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி எங்களுடைய அண்ணன் கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவருடைய நல்லாசியுடனும் இன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய சென்னை மேற்கு மாவட்டத்தினுடைய சார்பாக தமிழகம் தலை நிமிர தமிழனின் பயணம் என்ற சிறப்பான கூட்டத்திற்கு வரவேற்புரை ஆற்றிருக்கக்கூடிய மாவட்ட துணைத் தலைவர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு தினேஷ் ராஜா அவர்களே, தலைமை தாங்கி நல்ல ஒரு பேருரை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய சென்னை மேற்கு மாவட்டத்தினுடைய தலைவர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு பாஸ்கர், அம்பத்தூர் திரு பாஸ்கர் அவர்களே, அதேபோல் இங்கே வருகை தந்து சிறப்பு செய்து சிறப்புரை ஆற்றி இருக்கின்ற மாநிலத்தினுடைய தலைவர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இந்திய திருநாட்டினுடைய பிரதமர் மோடிஜி அவர்களுடைய நன்மதிப்பை பெற்ற திரு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, அதேபோல் இங்கே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய முன்னாள் அமைச்சர்கள், திருவள்ளூர் மத்திய மாவட்டத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர், கழக அமைப்பு செயலாளர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் பெஞ்சமின் அவர்களே, அதேபோல் முன்னாள் அமைச்சர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்தினுடைய மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க செயலாளர் அண்ணன் வி மூர்த்தி அண்ணன் அவர்களே, அதேபோல் இங்கே வரி தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய
இந்த பிரசுரத்தில் இருக்கின்ற அத்தனை பேர்களையும் சொன்னதாக கருதி கொண்டு மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய தலைவர்களே, முக்கிய பொறுப்பில் இருக்கின்ற நிர்வாகிகளே, அதே போல் இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திமுகவிலும் நம்முடைய திருவள்ளூர் தெற்கு மாவட்டத்தில் வருகை தந்திருக்கின்ற பகுதி கழக செயலாளர்களே, மாவட்ட நிர்வாகிகளே, வட்ட கழக செயலாளர்களே, உங்கள் அனைவருக்கும், அதே போல் பிஜேபி பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வருகை தந்திருக்கின்ற அத்தனை நிர்வாகிகளை அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தமிழகம் தலை நிமிர தமிழனின் பயணம் என்ற ஒரு புரட்சி பயணத்தை நம்முடைய மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தமிழகம் முழுவதும் சிறப்பான முறையிலே அங்கங்கே அந்தந்த பகுதியிலே சென்று நடத்தி வருகின்றார். இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது இங்கே இருக்கின்ற நம்முடைய முதலமைச்சர் அந்த அமைச்சர் பெருமக்களுக்கெல்லாம் வயிற்ற புளிய கரைக்குது. என்னடா இவ்வளவு பேரு, இவ்வளவு கூட்டம், இவ்வளவு ஆர்ப்பரிக்கும் கூட்டம். ஏன்னா புறவாசல் வழியாக தமிழகத்து மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த இந்தியாவிலே ஒரே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான். யாரு? மக்களை ஏமாற்றி கபட நாடகம் நடத்தி நாடகத்தை நடத்தின அந்த நாடகத்தை மக்களை ஏமாற்றி நம்ம எல்லாம் மகளிர்லாம் டிவியில சீரியல் பார்த்தாலே உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. என்னன்னு யாராவது டிவியில செத்துட்டாங்கன்னா ஐயோ அப்பான்னு அழுதுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி மனிதநேயமிக்க மக்களை, நம்முடைய தமிழகத்து மக்களை ஏமாற்றி அதை தருவோம் இதை தருகிறோம் என்று சொல்லி எதையும் செய்யாத இந்தியாவிலே தமிழகம் முதலிடம். ஆம், நாங்களும் ஒற்றுக்கொள்கின்றோம். எதுல முதலிடம்? கஞ்சா விற்பதிலே முதலிடம். 24 மணி நேரமும் சாராய கடை திறந்திருக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அதாவது சிறு குழந்தை முதல் வயது முதிர்ந்த பாட்டிகளை வரைக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இன்று தமிழகத்து மக்கள் அனைவரும் இந்த அரசை தூக்கி எறிய வேண்டும் என்று மக்கள் கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்றனர். எல்லா வீட்லயும் நாங்களும் சர்வே எல்லா வீடு வீடா போய் எடுத்துட்டோம். தமிழ்நாடு இங்க அம்பத்தூர்ல வீடு வீடா போய் கேட்டோம், எப்படா இந்த ஆட்சி போகும் அப்படின்னு எங்களே கேட்கிறாங்க. வெளியே சொல்லாம இருக்காங்க. 2026 கண்டிப்பாக பெரிய மக்கள் புரட்சி வெடிக்கும். இலங்கையிலே அந்த ராஜபக்சேவை அடித்து விரட்டியது போல தமிழகத்து மக்கள் 2026 இந்த திமுகவையும் திமுகவுடைய அமைச்சர் பெருமக்களையும் அங்க இருக்கின்ற அத்தனை திமுக மொத்தம் 158 பேர் இருக்கான். பெரிய கம்பெனி. அந்த கம்பெனி தான் இன்னைக்கு ஆட்சி பண்றான். 4 முதலமைச்சர் இருக்கான். இவங்க எல்லாத்தையும் அடித்து விரட்டக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பா 26 1947 இந்திய சுதந்திரம் பெற்றது. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு விளக்கு ஏத்த முடியல, பொய் விளக்கு ஏத்த முடியல. சட்டத்தை இன்று பாத்தீங்கன்னா கோர்ட் உத்தரவு கொடுக்குது. அந்த சட்டத்தையே இந்த முதலமைச்சர் மதிக்கல, இங்க இருக்கின்ற அதிகாரிகள் மதிக்கல, இங்க இருக்கின்ற காவல்துறை மதிக்கல. நீங்களே மதிக்கல போது நீங்க போற சட்டத்தை நாங்க எப்படி மதிப்போம்? மக்கள் எப்படி மதிப்பாங்க? சிந்திக்க வேண்டும். நீங்க எதையுமே மதிக்க மாட்டீங்க, யாரையும் மதிக்க மாட்டீங்க. அப்ப உங்களை எப்படி மக்கள் மதிப்பாங்க? வருங்காலம் நேற்று கூட எங்களுடைய பொதுக்குழு நடந்தது. எங்களுடைய பொதுச் செயலாளர் சொன்னார், வருங்காலம் சிறப்பாக இருக்கும். நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி, நம்முடைய கூட்டணி அனைவரும் சேர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திமுக தலைமையிலே தமிழ்நாட்டிலே ஆட்சியை அமைப்போம் என்று எங்களுடைய பொதுச் செயலாளர் சொல்லி இருக்கின்றார். இங்கே வருகின்ற அத்தனை பேருமே திமுகவுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்க வேண்டும். நம்முடைய மரியாதை, நம்முடைய உணர்வு, நாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். நம்ம மரியாதையை இழந்து இருக்கின்றோம். யாருனால? இந்த திமுகவுடைய ஆட்சினால. இன்னைக்கு அம்மா உணவகம் இல்ல, எங்க போனாலும் அம்மா உணவகம் எல்லாரும் பலதரப்பட்ட மக்களும் சாப்பிட்டு மனதார வாழ்த்தினா. அனைத்து திட்டங்களையும் இன்னைக்கு மோடிஜி அவர்கள் பாரத பிரதமராக இருக்கின்ற பொழுது எங்களுடைய தானை தலைவர், தங்க தலைவர், எங்களுடைய அண்ணன் முதலமைச்சர் சேலத்து சிங்கம் எடப்பாடியார் முதலமைச்சராக 11 மருத்துவக் கல்லூரிகளை அன்றைய இருந்த மத்திய அரசு பிரதமர் மோடி அவர்கள் கொடுத்தார்கள். இன்னைக்கு இருக்கின்ற முதலமைச்சர் என்ன செய்கிறார்? ஓட்டு எஸ்ஐஆர் ஓட்டை சேர்க்காதீங்க. எதற்கெடுத்தாலும் எதிர்ப்பு. மத்திய அரசுக்கு எதிர்ப்பு. மத்திய அரசுன்னு சொல்லக்கூடாது, ஒன்றிய அரசுன்னு சொல்லுங்க. ஒரு கேவலமான ஆட்சி, கேவலமான மக்களை பற்றி கவலைப்படாத ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. இங்கே ஆயிரக்கணக்கான எல்லாம் வந்திருக்கீங்க. ஒவ்வொருவரும் வருகின்ற காலங்களிலே சிறப்பான முறையிலே வீடு வீடாக சென்று நம்முடைய கூட்டணி
அனைத்து கட்சியை சார்ந்த அத்தனை பேரும் சிறப்பான முறையில் வீடு இந்த திமுகவை பற்றி ஒவ்வொரு வீடாக சென்று நம்முடைய யார் வேட்பாளராக போட்டாலும் இந்த அண்ணன் பாஸ்கர் அவர்கள் சொன்னாங்க, நம்முடைய மாவட்ட தலைவர் இந்த 3 தொகுதியில யார் வேட்பாளராக நிப்பாட்டினாலும் நாம் எதற்கும் அஞ்சாமல் மக்களை சந்தித்து தேர்தலிலே அனைத்து 3 தொகுதியும் கண்டிப்பாக வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு, அதே போல பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா 4.25 லட்சம் கோடி லஞ்சம் இது வாங்கியிருக்கான், கடன் வாங்கியிருக்கான். ஒவ்வொரு குடிமகன் மேலையும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான கடன் சுமையை இன்னைக்கு சுமத்திருக்காங்க. இந்த ஆட்சி போனா நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து வருகின்ற 2026 தேர்தலில் வெற்றி பெறுவோம் வெற்றி பெறுவோம் வெற்றி பெறுவோம் என்று கூறிக்கொண்டு இந்த நல்லதொரு நிகழ்ச்சியில் எங்களையும் அழைத்தமைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கும் மாவட்ட தலைவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வருண பகவான் நமக்காக சிறிது நேரம் வழிவிட்டிருக்கிறார். ஆகவே அனைவரும் அதை உணர்ந்து பேசுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக திரு வி மூர்த்தி அண்ணன் அவர்கள் மாவட்ட கழக செயலாளர் அதிமுக அவர்களை சிறப்புரையாற்ற வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அண்ணன் திரு டாக்டர் சூரியநாராயணன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். மாண்புமிகு இதய தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்களை வணங்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சரும் தமிழக சட்டப்பேரவையினுடைய எதிர்க்கட்சி தலைவருமான இன்று திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆளுகின்ற ஸ்டாலினுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கக்கூடிய மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய ஆசியோடும் இன்று நம்முடைய பாரதத்தை இந்த இந்திய பெருநாட்டை வலிமையோடும் இன்று நாமெல்லாம் தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய அளவிலே மற்ற அண்டை நாடுகளெல்லாம் பாராட்டக்கூடிய வகையிலே இன்று நம் நாட்டை பார்த்து பொறாமை கூட படக்கூடிய வகையிலே இன்று வல்லரசாக வழிநடத்தி சென்று கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பாரத பிரதமர் மரியாதைக்குரிய மோடிஜி அவர்களுடைய ஆசையுடனும் இங்கே கடலென ஆர்ப்பரித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் எழுச்சி கூட்டத்திற்கு, அதாவது தமிழகம் தலை நிமிர வேண்டும், அதனால் தமிழன் பயணம் செய்ய வேண்டும் என்ற அந்த வாக்கியத்தோடு இன்று பயணத்தை தொடங்கி இருக்கின்றார்கள் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய இயக்கத்தை சார்ந்தவர்கள். அதிலே தலைமை தாங்கி இங்கே அனைத்து நம்முடைய தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து பகுதிகளிலும் இன்று தலைமை தாங்கி வெகு சிறப்பாக மக்களால் போற்றக்கூடிய அளவிற்கு, பாராட்டக்கூடிய அளவிற்கு, இன்று மக்கள் எழுச்சியாக வரக்கூடிய அளவிற்கு, மக்கள் எழுச்சியாக பேசக்கூடிய அளவிற்கு இன்று தமிழகத்தையே இன்று ஆண்டு கொண்டிருக்கின்ற அரசை மாற்றுகின்ற அளவிற்கு இன்று அனைத்து தொகுதிகளிலும் பயணம் செய்து கொண்டிருக்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர், முன்னாள் அமைச்சர், எங்களுக்கெல்லாம் மிகவும் அன்பானவர், அங்க சட்டமன்றத்திலே பணிவானவர், அனைவராலும் வணங்கக்கூடியவர், அவர் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றார். உண்மையிலே சந்தோஷம், உண்மையிலே மகிழ்ச்சி. அண்ணன் பேரை சொன்னா எங்களுக்கு மகிழ்ச்சி. அவரை பற்றி நாங்க நிறைய பேசணும். அமைச்சராக இருந்தாரு, அப்ப நாங்க அமைச்சரா இல்ல, மின்சாரத்துறை அமைச்சர், அதாவது மாண்புமிகு அம்மா இடத்துல நற்பெயர் எடுத்தவர். அம்மா இடத்துல நல்ல பெயர் எடுத்து பெரிய கடினம், பெரிய கடினம். அப்பேற்பட்ட மாண்புமிகு அம்மா இடத்திலே நற்பெயரோடு அங்க அமைச்சரவையில் வீட்டிலிருந்தவர் மரியாதைக்குரிய அண்ணன் அவர்கள், மாநில செயலாளர் அவர்கள். அவர்கள் இந்த இயக்கத்தையே வழிநடத்துகிறார் என்றால் எங்களுக்கு பெருமிதம், எங்களுக்கு பெருமை, எங்களுக்கு பெருமை. மறுபடியும் நாங்கள் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம்.
இன்னொன்றையும் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். நாங்கள் சட்டமன்றத்திலே அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். அண்ணனும் அமர்ந்து கொண்டிருக்கின்றார், நானும் அமர்ந்து கொண்டிருக்கின்றேன். அங்கே சட்டமன்றத்திலே கேள்வி நேரத்தின் பொழுது அங்கே மாண்புமிகு அம்மா அவர்கள் அந்த சட்டமன்றத்திலே முதலமைச்சராக அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அண்ணன் மாண்புமிகு அம்மா அவர்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கின்றார். என்ன கேள்வி என்றால், மற்றவர்கள் போல இதை செய் அதை செய் என்று கேள்வி இல்லை. இப்போது தலைமை ஏற்றிருக்கின்றாரே பாரதிய ஜனதா கட்சி, அது ஆன்மீக கட்சி, ஆன்மீகத்தை வளர்க்கின்ற கட்சி, இன்று ஆன்மீகத்தை முன்னெடுக்கின்ற கட்சி, மக்களிடத்திலே ஆன்மீகத்தை அந்த மனதிலே செலுத்துகின்ற ஒரு இயக்கம். அந்த இயக்கத்தில் இருக்கின்ற அண்ணன் அவர்கள் என்ன கேள்வி கேட்டார் தெரியுமா? அவருடைய தொகுதியிலே ஒரு பெரிய கோயில் இருக்கின்றது. அந்த கோயிலிலே அங்கே அந்த சிறப்பித்து தர வேண்டும், அந்த குடமுழுக்கு நடத்த வேண்டும் என்று ஒரு கேள்வியை கேட்டார். கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும் என்று. அப்ப மாண்புமிகு அம்மா அவர்கள் சொன்ன செய்தி என்னவென்றால், அது சொல்லணும் உங்களுக்கு. அம்மா சொன்னாங்க அண்ணனை பார்த்து, நீங்க ஆன்மீகத்தில் ரொம்ப பங்கெடுத்துக் கொள்பவர்கள், ஆன்மீகவாதி. அதை அந்த கோயிலுடைய அந்த கும்பாபிஷேகத்தை நடத்தக்கூடிய அளவு தகுதி உங்களுக்கு இருக்கிறது, அதனால் நீங்களே நடத்தலாம் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் என்று சொன்னார்கள். அண்ணனுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த வகையிலே ஆன்மீகத்தை அன்றே மனதிலே வைத்தவர் தான் மாண்புமிகு அண்ணன் அவர்கள். அதனால்தான் இந்த மாபெரும் இயக்கத்திற்கு இன்று இந்தியாவையே வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்ற இந்த இயக்கத்திற்கு நம்முடைய மாநிலத்தினுடைய செயலாளராக உங்களுடைய பாசத்திற்குரிய உங்கள் இதயத்திலே வீற்றிருக்கக்கூடிய மாண்புமிகு அண்ணனாக இங்கு அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை நாங்கள் வணங்குகின்றோம். அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சியை இங்கே தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மாவட்ட கழகத்தினுடைய தலைவர், மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் அம்பத்தூர் திரு பாஸ்கர் அவர்களே, எனக்கு முன்னால் வரவேற்புரை நிகழ்த்தி சென்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மாவட்ட துணைத் தலைவர் தினேஷ் ராஜா அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே வருகை தந்திருக்கக்கூடிய குமரன் அவர்களே, சென்னை சிவா அவர்களே, மற்றும் தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சகோதரி அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே திரளாக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய மாதவரம், மதுரவாயில், அம்பத்தூர் தொகுதியிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய ஆற்றலும் எழுச்சியும் மிக்க வருங்கால தமிழகத்தை உருவாக்க எதிர்நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆற்றல் மிக்க கழக தோழர்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களது முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் என்னவென்றால், தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம். இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு பயணம். அதே போன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவர்கள் புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணம். அதாவது இரண்டு இயக்கமும் இன்று ஒன்று சேர்ந்து இங்கே தமிழ்நாட்டை சுடுகாடாக்கி கொண்டிருக்கக்கூடிய, இங்க தமிழ்நாட்டை சுரண்டி கொண்டிருக்கக்கூடிய, இன்று மக்களை மக்களாக பார்க்காமல் தன்னுடைய மக்களை மட்டும் மக்களாக பார்த்து இன்று எந்த வகையிலே ஊழல் செய்யலாம், அதன் மூலமாக எப்படி கொள்ளையடிக்கலாம், எப்படி இந்தியாவிலேயே முதல் பணக்காரனாக வரலாம், தன் மருமகன் நன்றாக இருக்க வேண்டும், தன் மகன் நன்றாக இருக்க வேண்டும், தன்னுடைய வாரிசுகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று இன்று பார்த்து பார்த்து அரசியல் செய்து கொண்டிருக்கின்ற அந்த பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு எதிராக பயணம். நம்முடைய தலைப்பு என்னவென்றால், தமிழகம் தலை நிமிர வேண்டும். ஆம், தலை நிமிர்ந்துத்தான் ஆக வேண்டும். தமிழன் தலை நிமிர்ந்துத்தான் ஆக வேண்டும். நாம் இந்த முறை தலை நிமிரவில்லை என்றால் நாம் அடியோடு சுடுகாட்டுக்கு செல்ல வேண்டியதுதான். ஏன்னா அப்பேற்பட்ட மக்களை வஞ்சிக்கின்ற ஒரு ஆட்சியை இன்று இந்த பொம்மை முதல்வர் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். அதனால்தான் இந்த தலைப்பு, தமிழகம் தலை நிமிர வேண்டும் என்று.
தமிழகம் தலைநிமிர வேண்டும் என்று இன்று என்ன நிலை இன்று மக்களிடையே ஆன்மீகத்தை புகுத்திக் கொண்டிருக்கின்றோம். ஒரு ஆன்மீகம், அதாவது விவேகானந்தா சொல்வார், ஒரு நகர ஆன்மீகத்தை வளர வேண்டும் என்றால் அங்க இருக்கின்ற 5 பெண்களை அழைத்து ஆன்மீகத்திலே பங்கு கொண்டிருக்கின்ற அந்த 5 பெண்களை அழைத்து ஆன்மீகத்தை சொல்லிக் கொடுத்தால் அந்த நகரமே ஆன்மீகத்தில் சிறந்து விளங்கும் என்று சொல்லி இருக்கின்றார்கள். அதுபோல ஒரு இயக்கத்தின் மூலமாக மக்களுக்கு ஆன்மீகத்தை சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். ஆன்மீகம் புகுந்து விட்டால் அன்பு வளரும், பாசம் வளரும், அரவணைப்பு வளரும், மற்றவர்கள் மீது நேசிப்பு வளரும். அதைதான் நம்முடைய அந்த பாரதிய ஜனதா இயக்கம் செய்து கொண்டிருக்கின்றது. அனைத்து கோயில்களும் சிறப்பு பூஜை நடத்த வேண்டும், மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். இன்று கூட நாம் சொல்லலாம், இன்று தமிழகத்திலே ஒரு ஆன்மீகம் வளர்ந்திருக்கிறது என்றால் அன்று பாரதிய ஜனதா தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து அந்த மக்களுடைய அந்த எழுச்சிதான். அந்த வகையில் இருக்கின்ற பொழுது இன்று அப்படிப்பட்ட ஒரு நிலையில நாம் இருந்து கொண்டிருக்கின்ற நிலையிலே இன்று ஆண்டு கொண்டிருக்கின்ற இந்த பொம்மை முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியிலே சுரண்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்று தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை கோயில்களும் இன்று கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த சேகர் பாபுன்னு ஒரு அமைச்சர் இருக்கிறார். சேகர் பாபு ஒரு அமைச்சர், கோயில் அறநிலைத்துறை அமைச்சர். அண்ணன் இருந்தாங்க, எல்லாம் நாங்க அமைச்சராக இருந்தோம். அம்மா வந்து கோயில்ல அந்த கோயில்ல யார் ஆன்மீக பக்தியுடன் இருக்கிறாங்களோ அவர்களை மட்டும்தான் அந்த துறைக்கு அமைச்சராக அமர்த்துவார்கள். ஏனென்றால் ஆன்மீகம் பெற வேண்டும், அந்த ஆன்மீக மக்கள் அந்த கோயிலிலே வலம் வருவார்கள், அங்கே அந்த இறைவனை வழிபட வருவார்கள், அங்கே எந்த அரசியலும் இருக்கக்கூடாது என்று. ஆனால் இன்று அந்த சேகர் பாபு அமைச்சராக இருந்து கொண்டு அந்த கோயிலிலே கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு நிகழ்வை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அனைத்து கோயில்களில் கொள்ளையடிக்கிறாங்க. அந்த வர நகையெல்லாம் உருக்கி தங்க கட்டியா எடுத்து, நம்மளே ஒரு கடையில் போறோம், 1 சவரம் 2 சவரத்தை அந்த விற்பனைக்கு போகும்போது அதை நம்ம உருக்குறாங்க. 2 சவரம் கொடுத்தா 1.25 சவரம் தான் இருக்குதுன்றான். நம்மளை ஏத்துன்னு வந்துடுறோம். இன்னைக்கு கோயில்ல பாத்தீங்கன்னா பல அதாவது கிலோ கணக்கில் தங்கம், அதையெல்லாம் உருக்கி அது எத்தனை கிலோ வந்தது, எத்தனை டன் வந்ததுன்னு தெரியாது, அப்படியே ஸ்டாலின் குடும்பத்துக்கு போகுது. இப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றி இன்று அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு நாம் சரியான ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்றால் வருகின்ற 2026 தேர்தலிலே, அந்த சட்டமன்ற தேர்தலிலே இவருக்கு நாம் பாடம் புகட்டி ஆக வேண்டும். இந்த மதுரவாயல் தொகுதி, அம்பத்தூர் தொகுதி, மாதவரம் தொகுதியில் இருக்கின்ற அத்தனை பேரும் நம்முடைய இயக்கத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கின்ற அனைத்து செயல் வீரர்களும் ஒன்று சேர்ந்து மக்களிடத்திலே சென்று நம்முடைய அந்த பயணங்களை எடுத்து சொல்லி வாக்குகளை பெற வேண்டும், வெற்றி பெற வேண்டும். 3 தொகுதி மட்டுமல்ல, தமிழகத்தை நாம் ஆள வேண்டும், நம்முடைய கூட்டணி ஆள வேண்டும், நம்முடைய முதல்வர் அண்ணன் எடப்பாடி அவர்களும் ஆள வேண்டும். அதற்காக நாம் உழைத்தாக வேண்டும் என்று இந்த சமயத்திலே சொல்லி எங்களையும் இந்த கூட்டத்தில் பேசுவதற்கு அனுமதித்த மரியாதைக்குரிய மாண்புமிகு அண்ணன் மாநில செயலாளர் அண்ணன் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அடுத்தபடியாக சிறப்புரையாற்ற வருகிறார் அண்ணன் திரு பி பெஞ்சமின், அதிமுக மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் அமைச்சர் அவர்கள். இன்றைய தினம் மிக சீரோடும் சிறப்போடும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் தமிழகம் தலை நிமிர தமிழின் பயணம் என்கின்ற லட்சிய பயணத்தை நோக்கி மதுரவாயல், அம்பத்தூர், மாதவரம் உள்ளிட்ட 3 தொகுதிகளை உள்ளிட்டிருக்கக்கூடிய பகுதிகளை இணைத்து இந்த எழுச்சி பயணத்தினுடைய எழுச்சி கூட்டத்திலே கலந்து கொண்டு இறுதியாக எழுச்சியை ஆட்ட இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர், எங்கள் எல்லாராலும் பண்ணையார் என்று அழைக்கப்பட்டு எப்பொழுதும் மங்களகரமாகவே திகழக்கூடிய
இன்றைக்கு மாநிலத்தினுடைய தலைவர், முன்னாள் அமைச்சர், எங்கள் அன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அன்பு அண்ணன் நயினா நாகேந்திரன் அண்ணன் அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அருமையினன் ஜி பாஸ்கர் அவர்களே, வரவேற்புரை ஆற்றிருக்கக்கூடிய திரு தினேஷ் ராஜா அவர்களே, இந்த நல்ல நிகழ்விலே பங்கு கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமை அண்ணன் மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் அவர்களே, சென்னை சிவா அவர்களே, அண்ணன் அழிஞ்சிபாக்கம் பாஸ்கர் உள்ளிட்ட மாநில மாவட்ட உள்ளிட்டு இருக்கக்கூடிய அத்துணை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களே, எனக்கு முன்பாக நல்லதொரு கருத்துக்களை ஆலோசனை வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய எங்களது மாவட்ட கழகத்தினுடைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான அருமை அண்ணன் மாதவரம் பி மூர்த்தி அவர்களே, இந்த மண்ணின் மைந்தர் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழகத்துடைய வடக்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பு சகோதரர் வி அலெக்சாண்டர் அவர்களே, மற்றும் இந்த நல்ல நிகழ்ச்சியிலே பங்கு கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அத்துணை நிலை பொறுப்பாளர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களே, கண்ணியமிக்க காவல்துறை அதிகாரிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் எனது நன்றி கலந்த முதற்கண் வணக்கத்தை நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த லட்சிய பயணத்தினுடைய நோக்கம் இன்றைக்கு தமிழகத்திலே ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மக்கள் விரோத ஆட்சிக்கு விடிவு கட்ட வேண்டும், மீண்டும் தமிழகத்திலே ஒரு மக்களாட்சி நல்லாட்சி மலர வேண்டும் என்கின்ற ஒரு லட்சிய பயணத்திற்காகத்தான் இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் எங்களது கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவருடைய தலைமையில் இன்றைக்கு மத்திய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷாஜி அவர்கள் தமிழகத்துக்கு வருகை தந்து இந்த கூட்டணியை உறுதி செய்ததற்கு பின்னால் இன்றைக்கு ஆளுகின்ற அந்த அரசு, இந்த விடியாத அரசு இன்றைக்கு மிரண்டு போயிருக்கிறது. ஆக தமிழகத்திலே 2026 மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியோடு இணைந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக ஆட்சி செய்யும். அது காலத்தின் கட்டாயம். ஏனென்றால் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவராக இன்றைக்கு பொறுப்பேற்றக்கூடிய எங்கள் அன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கும் மாண்புமிகு அண்ணன் நயினா நாகேந்திரன் அண்ணா அவர்கள் இன்றைக்கு உண்மையாகவே நாங்கள் அவரை பற்றி நாங்கள் சொல்லியாக வேண்டும். உண்மையாக ஒரு ராசிக்கு சொந்தக்காரர். 2001 மாண்புமிகு அண்ணன் அமைச்சராக இருக்கின்ற பொழுது புரட்சி தலைவி அம்மா அவர்களால் நான் ஒன்றிய கழகத்தினுடைய செயலராக அன்றைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்களால் நியமிக்கப்படுகின்ற பொழுது அன்றைக்கே அமைச்சராக இருந்து தொழில்துறை மந்திரி, மின்சாரத்துறை மந்திரி உள்ளிட்ட ஒரு முக்கிய துறைகளுக்கெல்லாம் அமைச்சராக இருந்து முதல் செயலர் கூட்டத்தை அவர் தலைமையேற்று நடத்தி இன்றைக்கு நான் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் வரைக்கும் உயர்ந்திருக்கிறேன் என்று சொன்னால் அன்றைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்களால் எனக்கு அவரால் அடையாளம் கட்டப்பட்டு அன்றைக்கு முதல் முறையாக இன்றைக்கு செயலர் கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். அதை நான் சொல்வதற்கு காரணம் அண்ணன் அவர்கள் ராசிக்காரர். அவர் தொட்டதெல்லாம் நிச்சயமாக தொடங்கும். இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்திலே 100% நிச்சயமாக வென்றே தீரும். ஏனென்றால் இன்றைக்கு ஆளுகின்ற அரசு, இந்த மக்கள் விரோத அரசு வீட்டுக்கு அனுப்பக்கூடிய காலம் இன்றைக்கு நாட்கள் எண்ணப்பட்டு வருகிறது. இன்றைக்கு இந்த மக்கள் விரோத ஆட்சியினால் மக்கள் படக்கூடிய கஷ்டங்கள் நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக இன்றைக்கு சொத்து வரி, வீட்டு வரி, குடிநீர் கட்டணம், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, இப்படி பல்வேறு நிலைகளிலே தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். நேற்றைய தினம் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுக்குழுவிலே இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியிலே பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணிக்காக இன்றைக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆக இன்று தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது இன்றைக்கு இந்திய திருநாட்டை பொறுத்தவரைக்கும் உலக அளவில் தலை நிமிர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் மரியாதைக்குரிய பாரதத்துடைய பிரதமர் மோடிஜி அவர்கள் இன்றைக்கு உலக அரங்கில் இந்திய திருநாட்டை தலை நிமிர செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று தமிழகத்திலும் இந்திய திருநாட்டிலே தலை நிமிர வேண்டும் என்று சொன்னால் ஆளுகின்ற அரசு இன்றைக்கு ஒழிக்கப்பட வேண்டும். இந்த அரசை வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும். மீண்டும் ஒரு மக்களாட்சி
இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக நிச்சயமாக அமைந்தே தீரும். 100% நிச்சயமாக வெல்வோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அக்டோபர் 16 உதித்த ஓர் உண்மையான தமிழன். அரசியல்வாதி என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற இலக்கணத்தை உடைத்து அமைதியாகவும் அரசியல் செய்யலாம் என்ற புது அகராதி கொண்டு வந்தவர். இன்று தமிழகத்தையும் தமிழனையும் மீட்டெடுத்து தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்ற கவிஞர் ராமலிங்கத்தின் சிந்தனைகளில் சிதறிய கூற்றை மெய்ப்பிக்க இதோ நமது மாநில தலைவர் அண்ணன் உயர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் மேற்கண்ட தமிழகம் தலை நிமிர தமிழனின் பயணம் வெற்றிகரமாக நடைபெற்று இன்று நமது சென்னை மேற்கு மாவட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கிறார். இதோ திருப்பரங்குன்றத்தில் தீபத்தூண் ஏற்ற விடாதவர்கள் இங்கு நாங்கள் தீபத்தூண் ஏற்றுகிறோம். அரோகரா! வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. அடுத்தபடியாக தமிழர்கள் என்றால் வீரம். ஆம், வீரத்தின் பரிசுதான் நம் விடுதலை. ஆம், மீண்டும் தீய சக்தி திமுகவிடமிருந்து விடுதலை பெற தமிழர் என்ற உணர்வோடு மீண்டும் அதே வீரத்துடனும் அன்போடு அனைவரும் போராட வீரவாள் பரிசளிக்கப்படுகிறது. நமது சென்னை மேற்கு மாவட்ட தலைவர் பிரதமர் நிதி திட்டத்திற்கு 1 லட்சம் ரூபாய் நிதி கொடுக்கப்படுகிறது. சென்னை மேற்கு மாவட்டத்தின் அம்பத்தூர் ஜி பாஸ்கர் அவர்கள் தலைமையில் நிதி கொடுக்கப்படுகிறது. அடுத்தபடியாக இதோ நினைவு பரிசு வீரவாள் பரிசளிக்கப்படுகிறது. வீரவாள் மட்டும் கொடுத்தால் போதுமா? நினைவு பரிசாக ஐம்பொன் சிலையையும் மற்றும் கதாகத்தையும் நமது மாவட்ட தலைவர் அண்ணன் திரு அம்பத்தூர் ஜி பாஸ்கர் அவர்கள் மற்றும் அண்ணன் ஸ்ரீதர் விருந்தோம்பல் பிரிவு மாவட்ட தலைவர் அவர்கள் மற்றும் ஆன்மீக பிரிவு நிர்வாகிகள் அனைவரும் சேர்ந்து வழங்குகிறார்கள். தமிழகத்திலே எதிரிகளை வீழ்த்துவதற்காக ஆஞ்சநேய பெருமாளுடைய கதையை நம்முடைய மாநில தலைவருக்கு எதிரிகளை வீழ்த்துவதற்காக மாதவரம் சட்டமன்ற தொகுதியின் சார்பாக வழங்குகிறோம். வேற நினைவு பரிசு, பொன்னாட போத்துறது எல்லாமே மாநில தலைவர் பேசினதுக்கு பிறகு வச்சுக்கலாம். வேற யாரும் தயவு செஞ்சு அதுக்கான முயற்சியில் ஈடுபட வேண்டாம். அவர்களெல்லாம் அவங்கவுங்க இருக்கையில போய் அமரணும் தயவு செஞ்சு. ஏன்னா மாநில தலைவர் பேசணும், மழை வர்றதுக்கு முன்னாடி பேசி பிடிக்கணும். அதனால முடிச்சதுக்கு பிறகு நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். தயவு செஞ்சு மேடையில் இருக்காங்க. தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்று சொன்னால் ஜகத்தினை அழித்துவிடுவோம் என்று சொன்னான் பாரதி.
காக்கை குருவி எங்கள் ஜாதி, காக்கை குருவை எங்கள் ஜாதி, கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் இடமெல்லாம் நாமின்றி ஏதுமில்லை, நோக்க நோக்க களியாட்டம் என்று பாடிய முண்டாசு கவிஞன் பாரதி பிறந்த நாள் இன்று. இந்த நாளில் நமது மேற்கு மாவட்டத்தினுடைய ஆற்றல் மிகு தலைவர், மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய பாஸ்கர் அவர்கள் இன்றைக்கு தமிழகம் தலைநிமிர தமிழனின் எழுச்சி பயணம் என்கின்ற இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டம் இது சாதாரண கூட்டமா அல்லது தேர்தல் முடிந்து வெற்றி விழா கூட்டமா என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு மிக பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த பகுதியினுடைய மாவட்ட செயலாளர், இந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அலெக்சாண்டர் அவர்களே, முன்னாள் அமைச்சர், மாவட்ட கழகத்துடைய செயலாளர், எனது பேரன்பிற்கும் பெரும் மரியாதைக்குரிய மாதவரம் மூர்த்தி அவர்களே, முன்னாள் அமைச்சர், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட கழக செயலாளர், எனது அன்புக்குரிய தம்பி பெஞ்சமின் அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் அவர்களோடு இந்த நிகழ்ச்சியை தமிழகமெங்கும் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்ற தஞ்சை இளங்கோ, லோகநாதன், மகா சுசீந்திரன் அவர்களுக்கும், தமிழ் மாநில காங்கிரசுடைய மாவட்ட தலைவர் சுந்தரம், செல்வி தாமு மற்றும் KS ராதாகிருஷ்ணன் அவர்கள், ஆனந்த பிரியா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் காயத்ரி தேவி, முன்னாள் மாவட்ட தலைவர் மனோகர், முன்னாள் மாவட்ட தலைவர் சென்னை சிவா, மாநில செய்தி தொடர்பாளர் ANS பிரசாத், அயலக பிரிவு மாநிலத்தில் சுந்தரம், சிந்தனையாளர் பிரிவு கோவர்த்தன், உள்ளாட்சி மேம்பாடு பாஸ்கர், அரசு தொடர்பு சூரிய நாராயணன் மற்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்க G ராதாகிருஷ்ணன், குமரன், பிரகாஷ், சத்யா, ராஜு உள்ளிட்ட மண்டல பொறுப்பாளர்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்கள், அதனுடைய சார்ந்த சார்பு அமைப்பினுடைய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது பணிவு கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த அம்பத்தூர் பகுதியில் இருக்கிற வராகி அம்மன், மாதவரம் கரி வரதராஜ பெருமாள், மதுரவாயில் மார்க்க சகாயேஸ்வரர், இந்த ஆண்டவர்களெல்லாம் அருள் பாலிக்கின்ற இந்த அற்புதமான பகுதி இந்த அம்பத்தூர் மாவட்டம் 300 ஆண்டுகளுக்கு மேலான வரலாற்றையும் சிறப்புகளையும் கலாச்சாரத்தையும் வந்தாரை வாழ வைக்கும் பெரும் மதிப்பும் கொண்டுள்ள இந்த சென்னை மண்ணில், எவ்வளவு பெரிய மனிதாபிமானம் உள்ள இந்த மண்ணில் இவ்வளவு மோசமான நிகழ்வுகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதுக்கு எனக்கு முன்னாலே பேசிய மாதவரம் மூர்த்தி அவர்களும், அலெக்சாண்டர் அவர்களும், பெஞ்சமின் அவர்களும் பேசினார்கள். இவ்வளவு மோசமான அவல நிலைமை இந்த சென்னைக்கு ஏற்பட்டிருக்கிறது. சிங்கார சென்னையை உருவாக்குவோம் என்று சொன்னார்களே, இன்றைக்கு சீரழிந்த சென்னையாக இருக்கிறது. மழை வந்தால் வெள்ளம், ஆட்சி வருவதற்கு முன்பு சொன்னது ஒன்று, இப்பொழுது நடந்து காட்டுவது ஒன்று. இவ்வளவு அவலமான சூழ்நிலையில் ஒரு வீடியோ காட்சி மூலமாக இந்த பகுதியில் என்ன நடைபெறுகிறது என்பதை ஒரு 2 நிமிடம் வீடியோ காட்சி மூலமாக பார்க்கலாம். அந்த பகுதியில் வீடியோ தெரியுதில்ல, இல்ல சவுண்டு ஆடியோ ஆடியோ வரல. இங்கு எனக்கு முன்னாலே பேசியவர்கள் குறிப்பிட்டு பேசியது போல, ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக பல்வேறு போராட்டங்களை நடத்தி ஆட்சிக்கு வந்தார்கள். சொத்து வரி கூட்ட மாட்டோம் என்று சொன்னார்கள், மின்சார வரி கூட்ட மாட்டோம், மின்சார கட்டணம் கூட்ட மாட்டோம் என்று சொன்னார்கள். 2 மாதங்களுக்கு ஒரு முறை இருக்கிற மின்சார கட்டணத்தை 1 மாதத்தில் கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள்.
அன்றைக்கு அண்ணன் எடப்பாடியார் ஆட்சிகளை விமர்சித்த போது இப்படி ஒரு ஆட்சியா, இப்படி ஒரு ஆட்சியா என்று விமர்சனம் செய்த இன்றைய முதலமைச்சர் மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் என்று சொன்னார்கள். இன்றைக்கு இரும்பு கரம் அல்ல, எல்லா கரமும் இன்னைக்கு துருப்பிடித்த கரமாக மாறி இருக்கிறது. ஆட்சிக்கு வருவதற்கு முன் இன்னைக்கு அவருடைய கரமெல்லாம் என்ன கரம்? துருப்பிடித்த இரும்பு கரமாக மாறிவிட்டது. பாலியல் பலாத்காரங்கள் எங்கு பார்த்தாலும் கஞ்சா போதை விற்பனை. பள்ளிக்கூடங்களில் மட்டுமல்ல, கல்லூரிகளில் மட்டுமல்ல, கிராமமாக இன்னைக்கு கஞ்சா விற்பனை அதிகமாகி கொண்டிருக்கிறது. சென்னையிலே பெரிய ஹோட்டல்களில் மெத்தபெட்டமைன் ஆக இந்த போதைப் பொருட்களும் இன்னைக்கு விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது. இதனால் என்ன நடைபெறுகிறது? நாட்டில் கஞ்சா போதை போட்டுக்கொண்டு சிறு குழந்தைகள் கூட விட மாட்டார்கள். பாலியல் வன்கொடுமைக்கு 3 வயது குழந்தை கூட தப்பவில்லை. அலெக்சாண்டர் சொன்னதை போல 70 வயது பெண்கள் கூட தப்பிவிட முடியவில்லை. இன்றைக்கு குழந்தைகளுக்கு எதிரான வீடியோ ரெடியா இருக்கா, ஆடியோ ரெடியா பண்ணணும். வந்தாரை வாழ வைக்கும் சிங்கார சென்னை இன்று சீரழிந்து பொலி விழுந்து நிற்கிறது என்றால் அதற்கு மிக முக்கிய காரணம் திமுக தான். திமுகவில் இருந்து ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், மா சுப்பிரமணியன், தாமோ அன்பரசன், சேகர் பாபு என முதல்வர், துணை முதல்வர் உட்பட 5 அமைச்சர்கள், 15 எம்எல்ஏக்கள், 3 எம்பிக்கள் இருக்கிறார்கள். சென்னைக்கு இன்று பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. அதில் மிக முக்கிய பிரச்சனை மழைநீர் தேங்குவதுதான். ஒவ்வொரு ஆண்டும் மழைக்கு முன் இவர்கள் சொல்வது, அங்க கிட்டத்தட்ட ஒரு 70% வேலை முடிஞ்சிருக்கு. உருட்டு நீ உருட்டு. பணிகள் 85% முடிஞ்சிருக்கிறது. 95% பணிகள் முடிந்து விட்டது. உருட்டு. அதை திட்டமிட்டு செலவு பண்ணி அந்த பணிகள்லாம் நிறைவேற்ற காரணமாக தான் இன்னைக்கு சென்னை தப்பிக்கப்பட்டிருக்கு. 4000 கோடியில் சென்னை மழை நீர் வடிகால் திட்டத்தை செயல்படுத்தி விட்டதாக பெருமை பேசினார்கள். ஆனால் மழைக்கு பின் நடந்தது. சென்னையில் மழைக்கு இதுவரை 17 பேர் மரணம் அடைந்துள்ளதாக சாக்கடை குழி திறந்திருக்கிறது, பாதாள சாக்கடை. ஆனால் அதை கவனிக்காமல் மாநகராட்சி விட்டதனுடைய விளைவை இப்போது நாம் பார்க்கலாம். சாப்பாடுலாம் இல்ல, எதுவுமே இல்ல. 3 நாள் சாப்பிடலையா? ஒவ்வொரு ஆண்டும் 4000 முதல் 5000 கோடி என ஒதுக்கும் நிதிகள் எங்கே போகிறது? அந்த ₹1 எங்க சென்னையின் ஒட்டுமொத்த சட்டம் ஒழுங்கும் அதல பாதாளத்தில் தான் இருக்கிறது. ஆட்சி நம் கையில், அதிகாரம் நம் பையில் என்ற மமதையில் இந்த திமுக குண்டர்கள் போடும் ஆட்டம் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. இருசக்கர வாகனம் மீது சொகுசு காரை ஏற்றி கல்லூரி மாணவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கார் ஏற்றி இளைஞர் கொல்லப்பட்ட வழக்கில் தற்போது திமுக பிரமுகர் ஒருவரின் பேரன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சென்னை அம்பத்தூர் அருகே நிலத்தை அபகரிக்க முயற்சித்ததாக கூறி திமுக கவுன்சிலரை பொதுமக்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. நீதிமன்ற அனுமதியுடன் இடத்தை அளவிட வந்த துணை வட்டாட்சியரை திமுக நிர்வாகி ஒருவர் ஒருமையில் பேசியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு என்ன நடந்தது என்று நன்றாக தெரிந்திருக்கும் உங்களுக்கு. மாணவி வாக்குமூலத்தில் சொன்ன அந்த சார் யார் என்பதற்கான விளக்கத்தை திமுக இன்று வரை வழங்கவில்லை. இதற்கு மிக முக்கிய காரணம் பெண்களுக்கு எதிரான பல குற்ற செயல்களில் திமுகவினரே ஈடுபடுவதுதான். சென்னையை பன்மடங்கு உயர்த்துவோம் என்று ஆட்சிக்கு வந்த திமுக சென்னையை கூறு போட்டு கொள்ளையடித்தார்களே தவிர சென்னையை வளர்க்கவில்லை. இப்படிப்பட்டவர்களை வரும் 2026இல் விரட்டியடிப்போம். தமிழகத்தின் வளர்ச்சிக்காகவே பாடுபடும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைய ஆதரவு அளிப்போம். இந்த வீடியோ பாத்தீங்கல்ல, சிங்கார சென்னையா மாத்துவோம்னு சொல்லிட்டு இப்ப சீரழிந்த சென்னையா மாத்தி இருக்கிறது தான் நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய திறமை என்றுதான் சொல்ல வேண்டும். குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் 15% கூடி இருக்கிறது. ஆனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் என்று சொன்னார்கள். போக்சோ குற்றம் 52% அதிகமாக இருக்கிறது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இன்னும் பெரிய அளவில் கூடிக்கொண்டே போயிருக்கிறது. காரணம் கஞ்சா போதைப் பொருட்கள். இந்த குற்றத்தெல்லாம் செய்கிறது யார் செய்யறாங்க அப்படின்னா, இது பெரும்பாலும் இந்த குற்றத்தை செய்யறது எல்லாமே
திமுக பின்னணியில் தான் இருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு ஞானசேகர் திமுகவை சேர்ந்தவர், அமைச்சரோடு நெருங்கிய தொடர்புடையவர். அவர் அந்த பெண்ணை இரவு 8 மணிக்கெல்லாம் அழைத்து போய் அவரும் பாலியல் வன்கொடுமை பண்ணிவிட்டு இன்னொரு சார் இருக்காரு பேசலாமா அப்படின்னு கேட்கிறான். அந்த சார் வேற, இப்ப நடைபெற்று கொண்டிருக்கிற சார் வேற. இது எஸ்ஐஆர். இது அப்புறம் சொல்றேன், எஸ்ஐஆரை பற்றி அப்புறம் சொல்லலாம். அண்ணா பல்கலைக்கழகம் ஞானசேகர் மட்டுமல்ல, அரக்கோணம் கல்லூரி மாணவியை அவர் பலாத்காரம் பண்ணி திருமணம் செய்து அவர்களை பிறகு அவங்களை சித்திரவதை செய்ததும் தெரிய வந்தது. அதுவும் யார் என்று சொன்னால் தெய்வ செயல். அரக்கோணத்தில் இருந்து ஒரு தெய்வ செயல், திமுகவை சேர்ந்தவர். கோயம்பேடு பகுதியில் ஒரு சிறுமியை பாலியல் பலாத்காரம் பண்ணி அவர் பாலியல் தொழிலை ஈடுபடுத்தியதும் திமுகவை சேர்ந்தவர். இதுதான் திமுகவில் இன்னைக்கு மிக முக்கியமாக கஞ்சா கடத்தல், போதைப் பொருட்கள், பாலியல் வன்கொடுமை அத்தனையும் ஒட்டுமொத்தமாக செய்து கொண்டிருக்கிற ஒரு திமுக அரசு இனி தொடர வேண்டுமா என்றுதான் எனக்கு முன்னாலே பேசினார்கள். சமூக நீதி சமூக நீதி என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எங்கே சமூக நீதி இருக்கிறது? இங்க பள்ளிக்கூட ஹாஸ்டலில் மட்டும் சமூக நீதி என்று போர்டு மட்டும் போட்டுக்கொண்டால் போதுமா? ஆனால் துப்புரவு தொழிலாளர்கள் என்ன நிலைமையெல்லாம் பண்ணார்கள். தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் துப்புரவு பணியாளர்களை நிரந்தரம் செய்வோம் என்று சொன்னார்கள். ஆனால் என்ன நடந்தது? மவுண்ட் ரோட்டிலே அவர்கள் உண்ணாவிரதம் இருந்தார்கள். ஒரு பகுதியில் இருந்த இடத்தை எல்லாம் மாற்றி நீதிமன்ற உத்தரவு என்று சொல்லி அவர்களை படாத பாடுபடுத்தி இப்பொழுது காலையில் உணவு கொடுக்கிற அளவுக்கு இன்னைக்கு அவர்களுடைய நிலைமை கீழே இறங்கி வந்திருக்கிறது. காரணம், இன்னைக்கு ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்கிறது. அந்த கருத்து கணிப்பை பார்த்தால் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு மிகவும் பின்தங்கி இருக்கிறது, மிகவும் பின்தங்கி இருக்கிறது. இன்றைக்கு மத்தியானம் கூட இன்னைக்கு அண்ணன் எடப்பாடி அவர்களை, அதிமுக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி அவர்களை சந்தித்து பேசிவிட்டு வந்தேன். அவர்கள் ஒரு கருத்து கணிப்பு வைத்திருக்கிறார்கள். அவர்கள் கருத்து கணிப்பு பார்த்தால் 157 இடங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணி இன்றைக்கு வெல்லக்கும் என்ற அளவுக்கு வந்திருக்கிறார். இதே கருத்து கணிப்பை தான் முதலமைச்சருடைய மருமகனும் வைத்திருக்கிறார். அவருடைய கருத்து கணிப்பிலே பார்த்தால் இன்னைக்கு 90 இடங்களுக்கு கீழே போய் கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு இன்னைக்கு திமுக இறங்கி போயிருக்கிறார். இதற்கெல்லாம் காரணம் சொத்து வரி உயர்வு, மின் கட்டண உயர்வு. யாரும் தொழில் செய்ய முடியாது. சென்னையிலே தொழில் செய்தால் குண்டர்கள் வந்து அவர்கள் வரி வசூல் பண்ணுகிறார்கள். யார் இந்த குண்டர்கள் என்று சொன்னால் அவர்கள் திமுகவை சேர்ந்தவர்கள். துப்புரவு தொழிலாளர்கள் என்ன கேட்டார்கள்? கூலி உயர்வு கேட்டார்கள். ஏன் கேட்டார்கள்? நீங்க தேர்தல் வாக்குறுதியில் சொன்னீர்கள். இன்றைக்கு கூட இன்றைக்கு ராஜரத்ன ஸ்டேடியத்துக்கு முன்பாக ஆசிரியர்கள் எல்லோரும் இன்றைக்கு உண்ணாவிரதம் இருக்கிறார்கள். ஆசிரியர் உண்ணாவிரதம் இருக்கிறார்கள், துப்புரவு தொழிலாளர்கள் உண்ணாவிரதம் இருக்கிறார்கள், கோட்டையிலே வேலை பார்க்கிற அனைத்து அரசு ஊழியர்களும் உண்ணாவிரதம் இருக்கிறார்கள், உள்ளிருப்பு போராட்டம் செய்கிறார்கள். சீஃப் செக்ரட்டரி ஒரு கடிதம் கொடுக்கிறார், எந்த அரசு அலுவலர்களும் இன்றைக்கு லீவ் எடுக்கக்கூடாது என்று. ஏன் என்று சொன்னால் எல்லோரும் உள்ளிருப்பு போராட்டம் நடத்த முடிவு செய்து விட்டார்கள். ஆனால் சீஃப் செக்ரட்டரி மறைமுகமாக அவர்களுக்கு இன்னைக்கு எச்சரிக்கை விடுக்கிறார்கள். அவ்வளவு மோசமான அளவுக்கு ஒட்டுமொத்த பொதுமக்கள் மட்டுமல்ல அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், துப்புரவு பணியாளர்கள், இன்னைக்கு எல்லா தரப்பிலும் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை இன்னைக்கு இந்த அரசு இன்னைக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. சென்னையிலே துப்புரவு தொழிலாளர்களுக்கு கூலி உயர்வு கொடுக்க மாட்டேன் என்று சொல்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு தனியாருக்கு விடுகிறார்கள். ஒரு கழிவறையை மட்டும் 300 ரூபாய். ஆனால் கூலி உயர்வு கொடுப்பதற்கு தயங்குகிறார்கள். ஒரு கழிவறை கழுவதற்கு 300 ரூபாய் என்று சொன்னால் அதில் இருக்கிற மீதி பணத்தை எல்லாம் யார் கொள்ளையடிக்கிறார் என்று சொன்னால் சம்பந்தப்பட்டவர்கள் தான். இன்றைக்கு திமுகவை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள். திமுகவை சேர்ந்த 17 பேர் மீது வழக்கு இருக்கிறது, இடி வழக்கு இருக்கிறது. இன்றைக்கு எல்லாரும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், ஒரு திமிராக பேசுகிறார்கள் திமுகவை சேர்ந்தவர்கள். இது எதை காட்டுகிறது என்று சொன்னால் அழிவின் விளிம்பில் இருந்த திமுக அரசை இன்னைக்கு நான் எச்சரிக்க விரும்புகிறேன். இன்னைக்கு திமுக அமைச்சர்கள் எத்தனை பேர் உள்ள போவார்கள் என்று யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு காரணம், அவர்கள் செய்த ஊழல் இன்னைக்கு நிறைய அம்பலமாகி கொண்டிருக்கிறது. அதுதான் இன்றைக்கு எனக்கு முன்னாலே பேசியவர்கள் குறிப்பிட்டு பேசினார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று பேசியிருக்கிறார்கள். இன்றைக்கு மழை வெள்ளத்திலே இந்த வீடியோவில் பார்த்திருக்கலாம், 4000 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கிறார்கள். ஆனால் 400 ரூபாய் செலவு பண்ணதாக எங்கேயுமே இல்லை. எல்லா இடங்களிலும் குண்டும் குழியுமாக இருக்கிறது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரு சொட்டு நீர்
தேங்காது என்று சொன்னார்கள். இன்றைக்கு வெள்ளம் அடித்துக் கொண்டே போய் கொண்டிருக்கிறது. 2023 ஆண்டு அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் நாங்கள் இன்னைக்கு ஒரு ஆய்வு செய்துவிட்டு வந்தோம். அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் மட்டும் 2000 கியூசெக்ஸ் தண்ணி வந்திருக்கிறது. ஆனால் வடிகால் இல்லை. அம்பத்தூர் ஏரி நிரம்பி வழிகிறது. ஆனால் வடிகால் இல்லாமல் இன்றைக்கு சீரழிந்து கொண்டிருக்கிறது. அந்த தொழிலதிபர்கள் இன்னைக்கு மிகவும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தான் தர போறாரு அப்படின்னாங்க. ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தான் தர போறாரு அப்படின்னா. இப்ப எல்லாரும் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம், சென்னையில் மக்கள் எல்லாம் வெள்ளம் வந்தா நீச்சல் தான் அடிக்க போறாரு. வேற வழியில் வெள்ளம் அவ்வளவு மோசமான அளவு இருக்கிறது. 2021 15,000 ரோடு போட்டதாக சொல்றாங்க. ஆனால் இதுவரையில் எங்கேயுமே ரோடுகள் போட்டதாக இல்லை. மிக மோசமான சூழ்நிலைக்கு இந்த ஆட்சி போய் கொண்டிருக்கிறது. அம்பத்தூரில் சுரங்கப்பாதை அமைப்போம் என்று சொல்லி இன்றைக்கு ஆமை வேகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்கே அடிப்படை வசதி ஒன்று கூட இல்லை. பள்ளிக்கூடங்களில் கழிவறை இல்லை. எல்லாம் போதைமயமாகி கொண்டிருக்கிறது. அதற்காகத்தான் இன்றைக்கு ஒரு இந்த வீடியோவை நீங்க பார்த்தீங்க. அவ்வளவு மோசமான சூழ்நிலைக்கு இன்றைக்கு போய் கொண்டிருக்கிறது. மாணவர்களுக்கு மெட்ரோ ரயிலில் மானிய டிக்கெட் தருவோம் என்று சொன்னார்கள். இதுவரையிலும் தரவில்லை. ஆக இவ்வளவு மோசமான ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. என்ன தந்தார்கள் என்று கேட்கிறார்கள். மத்திய அரசு என்ன தந்தது என்று கேட்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்தமட்டில் இதுவரையிலும் 14,83,000 கோடி ரூபாய் தந்திருக்கிறது. சாலையோர வியாபாரிகளுக்கு மட்டும் 8,015 பேர், 80,184 பேருக்கு 152 கோடி ரூபாய்க்கு லோன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சாலையோர வியாபாரிகளுக்கு 3,570 கோடி ரூபாயில் சென்னை டு துறைமுகம் மதுரவாயில் 2 அடுக்கு உயர்மட்ட பாலம் இன்றைக்கு வேலை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய அரசு கொடுத்தது. மத்திய அரசு பாரத நரேந்திர மோடி அவர்கள் 3,570 கோடி ரூபாய் இன்றைக்கு 2,800 மாணவர்களுக்கு இதே மாவட்டத்தில் மட்டும் 2,800 மாணவர்களுக்கு மட்டும் 7 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்சூரன்ஸ் திட்டம், மத்திய அரசுடைய இன்சூரன்ஸ் திட்டம் 37,770 பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வந்தே பாரத் ரயில்கள் தமிழகத்தில் 12 ரயில்கள் ஓடுது. இன்னைக்கு வந்தே பாரத் ரயில் ஓடுதுன்னு சொன்னா பாரத நரேந்திர மோடி அவர்கள் ஜப்பான்ல ஓடுற புல்லட் ட்ரெயின் மாதிரி இன்னைக்கு ஓடுது. சென்னையில் இன்னைக்கு 2 மணிக்கு புறப்பட்டா இரவு 10 மணிக்கெல்லாம் இன்னைக்கு திருநெல்வேலி போய் சேரும். 8 மணி நேரத்தில் திருநெல்வேலி போகிறது. 8 மணி நேரத்தில் சென்னை எழும்பூரிலிருந்து புறப்பட்டு ராமேஸ்வரத்துக்கு ட்ரெயின் போகுது. வந்தே பாரத் ரயில் சென்னையில் சென்ட்ரல்ல இருந்து புறப்பட்டு பெங்களூருக்கு போகுது. 4 மணி நேரத்தில் வந்தே பாரத் ட்ரெயின், தேஜஸ் ட்ரெயின். யாருடைய ஆட்சி? பாரத நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி. 2014 முன்பு நீங்கள் ஆட்சியில் இருந்தீர்களே, ஒரு ரயிலாவது விட்டீர்களா? இன்னைக்கு ரயில் வந்தே பாரத் ஓடுது என்று சொன்னா தமிழ்நாட்டிற்கு தந்தது யார்? பாரத நரேந்திர மோடி அவர்கள். இன்னைக்கு தமிழகத்திலே 11 மருத்துவக் கல்லூரிகள் தந்தது யார்? பாரத நரேந்திர மோடி அவர்கள். பெற்று தந்தது அன்றைக்கு முதலமைச்சராக இருந்தவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். யாராலும் மறுக்க முடியுமா? இதுவரையில் ஒரு மருத்துவக் கல்லூரியாவது நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீர்களா? இதுவரை ஒரு மருத்துவக் கல்லூரியில் கொண்டு கிடையாது. எதிர்கட்சியா இருக்கும்போது லாக்அப் டெத் மரணங்கள், இவ்வளவு மரணங்கள் நடைபெற்றது என்று சொன்னீங்க. ஆனால் இன்றைக்கு நீங்கள் ஆட்சி வந்த பிறகு 32 லாக்அப் டெத் மரணங்கள் நடைபெற்றிருக்கிறது. யாருடைய ஆட்சி? காரணம் சட்டம் ஒழுங்கு உங்களுடைய கையில இல்லை. சட்டம் ஒழுங்கு சரியாக பராமரிக்க முடியவில்லை உங்களால். முன்பெல்லாம் கலைஞர் சொன்னார், காவல்துறை ஈரல் புறையோடி விட்டது என்று சொன்னார். இப்பொழுது நாங்கள் சொல்லுகிறோம், உங்கள் காவல்துறையுடைய ஈரல் புறையோடி விட்டது. நீங்கள் காவல்துறை செயல்பட விடவில்லை. செயல்பாடு இல்லை, இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு காரணம் யார்? தமிழகத்துடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். உங்களுடைய ஆட்சி தான் நடைபெறுகிறது. உங்களுடைய துணை முதலமைச்சர், உங்களுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் தானே துணை முதலமைச்சர். அதற்காக தானே இவ்வளவு பாடுபடுகிறீர்கள். இவ்வளவு அக்கறையும் கவனமும் நீங்க இருக்க கோயிலாக இன்னைக்கு குடும்பத்தோடு போகிறார்கள். ஆனால் ஒரு பக்கம் குடும்பம் கோயிலுக்கு போகிறது, இன்னொரு பக்கம் இன்னைக்கு இந்துக்கள் எதிரானவர்கள் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். வாக்கு வங்கி அரசியல். திருப்பரங்குன்றத்திலே தீபம் ஏற்ற முடியவில்லை. நாங்கள் இன்றைக்கு இங்க தீபம் ஏற்றிருக்கிறோம். இந்த தீபம் இன்னும் எரிந்து கொண்டிருக்கிறது. இந்த தீப ஒளி தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களுடைய இதயத்திலும் அந்த ஏந்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு
இந்த திருப்பரங்குன்றத்தில் ஒரு திருப்பம் ஏற்பட போகிறது. திருப்பதி போனால் திருப்பம் வரும் என்று சொல்வார்கள். இனி திருப்பரங்குன்றத்தில் இந்த ஆட்சிக்கே திருப்பம் ஏற்பட போகிறது. நீதிபதி ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறார். என்ன தீர்ப்பு? ஒரு 10 பேர் போய் தீபம் ஏற்றலாம். அந்த போலீஸ் கமிஷனர் பாதுகாப்போடு போய் 10 பேர் மட்டும் தீபம் ஏற்றினால் போதும் அப்படின்னு சொல்லுகிறாங்க. ஆனால் அதை மதிக்கவில்லை. ஆனால் அதை மதித்திருந்தால் இன்னைக்கு ஒன்றுமே இல்லாமல் ஆயிருக்கும். இவ்வளவு பெரிய எதிர்ப்புகள் கிளம்பி இருக்காது. உங்களுடைய வாக்கு வங்கி அரசியலுக்காக உங்களுடைய வாக்கை தவறாக பயன்படுத்தியிருக்கிறீர்கள். நீதிபதி தீர்ப்பை மதிக்கவில்லை. இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய மறைவுக்கு பின்னால் மதிப்புக்குரிய ஜானகி அண்ணியார் அவர்களுடைய இறந்த போது எல்லோரும் அதிமுக சார்பாக கலைஞரிடம் போகிறார்கள். கலைஞரிடம் போய் மெரினா கடற்கரையில் இடம் வேண்டும் என்று கேட்கிறார். ஆனால் அது முதலமைச்சராக இருந்த கருணாநிதி என்ன தெரியுமா சொன்னார்? இது முன்னாள் முதலமைச்சருக்கு யாருக்கும் கிடையாது. முதலமைச்சராக இருக்கும்போது யார் இறந்தார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும். ஆக இவர்களுக்கு கொடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டார். அதன் பிறகு உடனடியாக அமைச்சரவை கூட்டி அதற்கான தீர்மானத்தையும் எழுதிவிட்டார். இன்னைக்கு அது ரெக்கார்டில் இருக்கு. ஆனால் அதே நிலைமை அவருக்கு வந்தது. மதிப்புக்குரிய கலைஞர் அவர்கள் இறந்தபோது அவர் முதலமைச்சராக இல்லை. ஆனால் அண்ணன் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருந்தார்கள். அவரிடம் போய் சொன்னார்கள். இப்படி சொன்ன உடனே அண்ணன் எடப்பாடி அவர்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க? இது முன்னாள் முதலமைச்சருக்குன்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க. ஏற்கனவே வழக்கு வேற, நீங்க தான் வழக்கே போட்டிருக்கீங்க. அதனால எங்களுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இடம் இல்லைன்னு சொன்ன உடனே நீதிமன்றத்துக்கு போறாங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போனாங்க. ஆனால் நீதிமன்றத்தில் இடம் கொடுக்கலாம்னு ஒரு தீர்ப்பு வந்தது. அன்றைக்கு நீதிபதி சொன்ன தீர்ப்பை அப்படியே மதித்து அன்றைக்கு கலைஞருக்கு மெரினா கடற்கரையில் இடம் வைக்க கொடுத்தவர் நமது மதிப்புக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். மறுக்க முடியுமா? ஆனால் இன்றைக்கு நீதிபதி தீர்ப்பை நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? மறுக்கிறீர்கள். நீதிமன்றத்தை அவமதிக்கவில்லை. இன்றைக்குமே நீதி நிர்வாகம் நீதிமன்றம் ஒன்றுக்கொன்று மோதல் ஏற்படுமே ஆனால் அந்த ஆட்சியிலே மக்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்காது. மத்திய அரசு எதிர்ப்போடு வழங்கி கொண்டே இருந்தால் அந்த தமிழக மக்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்காது. ஆனால் இன்னைக்கு அதே நிலைமை திருப்பரங்குன்றத்தின் மூலமாக நீதிமன்றத்திற்கும் நிர்வாகத்திற்கும் மோதல் போக்கு ஏற்பட்டிருக்கிறது. அது உங்களுடைய ஆட்சி காலம் முடிகின்ற தருவாயில் இருக்கிறதுனால் தானாகவே நீங்கள் முடிந்து விடுவீர்கள். மக்கள் தீர்ப்பெழுதி விடுவார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்க கொள்ளப்படுகிறேன். பிறகு எங்கு பார்த்தாலும் தமிழ் என்று பேசிட்டேன். இன்னைக்கு அயோத்திக்கு போனாலும் சரி, ஐநாவுக்கு போனாலும் சரி, நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழிலே பேசுகிறார். தமிழ் மொழியை பெருமைப்படுத்துகிறார். பனாரஸ் பல்கலைக்கழகத்திலே தமிழ் மொழிக்கு ஒரு இருக்கை வாங்கி தந்தவர். எங்கு போனாலும் சரி. இன்றைக்கு காசி தமிழ்ச்சங்கம் நடந்து கொண்டே இருக்கிறது. காசியிலே தமிழ்ச்சங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. கன்னியாகுமரியிலிருந்து ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் போகிறது. நமது ராமேஸ்வரம் ஸ்பெஷல் ட்ரெயின் போகிறது. அதே மாதிரி தென்காசியிலிருந்து 20 வேன்களில் போனார்கள். அங்கே தமிழ் சங்கம் தினசரி நடந்து கொண்டிருக்கிறது. 19ஆம் தேதி வரையில் நடைபெற இருக்கிறது. ஆக தமிழ் சங்கம் அங்கே கொண்டாடி கொண்டிருக்கிறார். குஜராத்திலே தமிழ் சங்கம் கொண்டாடி கொண்டிருக்கிறார். இவ்வளவு தமிழுக்கெல்லாம் பெருமை சேர்க்கிற மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி உலகெங்கும் தமிழை பரப்பிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அந்த அளவிற்கு தமிழை நேசிக்கக்கூடிய மாபெரும் தலைவராக விளங்கிக் கொண்டிருக்கின்ற நமது பாரத நரேந்திர மோடியுடைய ஆட்சி கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வர வேண்டும். அதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு அற்புதமான கூட்டணி. இன்னொரு வீடியோ பார்க்கலாம் பாருங்க. இன்னொரு வீடியோ. இப்ப தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமா என்ன நடக்குன்னு பார்க்கலாம். சென்னை மக்கள் கவர்மெண்ட் மணி கரப்ஷன், இந்த கவர்மெண்ட் வந்ததுனால கிரைம் கேசஸ் ஜாஸ்தியான மாதிரி இருக்கு. அவங்க எப்படியாவது ஆட்சி பண்ணணும், எல்லா தப்பையும் மறைக்கணும், அந்த ஒரு மைண்ட் செட்ல தான் இருக்க மாதிரி எனக்கு தோணுது. எங்க காது வச்சாலும் வெட்டுறது குத்துறது இதுதான். அது காந்தி சொன்னார் பாருங்க, 1 மணிக்கு பெண்கள் வேணும். அது இந்த ஏழை ஜென்மத்துக்கு அது நடக்காது. பகலே வர முடியல, அப்புறம் நைட்ல எங்க இருந்து வர்றது? மேல் இடத்துல சரி நம்ம கீழ் இடத்துல கேட்க முடியும். மேல் இடத்துலயே தெரியல. 1000 ரூபாய் வருமானம் வருதுன்றாங்க, அதை எடுத்து ஒயின் ஷாப் போயிடுறாங்க. என்னது என்கிட்டயே வாங்கி எனக்கே கொடுத்த மாதிரி இருக்கு. நாங்க கேட்டோமா 1000 ரூபாய் உங்களை, இல்ல நாங்க உங்களை ஃப்ரீ பஸ் கேட்டோமா? நாங்க ஒன்னும் கேட்கலையே. ஃப்ரீ பஸ் தான் பிச்சைக்கார கையை நேற்ற மாதிரி இருக்குது. எங்களுக்கு பார்த்தா எங்களெல்லாம் மரியாதை கிடையாது. அது ஃப்ரீ பஸ் விட்டோடனே அந்த புறம்போக்கு எங்களுக்கு மரியாதை கிடையாது. ஏன் பிரி தர? யார் விட்டு நீ பிரி கொடுக்குற? நீ பிரி கொடுக்க தேவையில்ல, பிச்சை கொடுக்க தேவை. நீ 1000 ரூபாய் எதுக்கு தர? எங்களுக்கு வரி ஏற்றிட்டு தானே கொடுக்குற. எதுக்கு கொடுக்குற? வீட்டுக்குள்ள எல்லாம் வந்துடுது, தண்ணி வந்துடுது, எல்லாம் பொருளும் நாஸ்தி ஆயிடுது. மழை பெஞ்சி வண்டி எல்லாம் போகுது இல்ல, அந்த தண்ணி ஃபுல்லா என் வீட்டுக்குள்ளதான் வருது. தண்ணி உள்ள நிக்கும். கன்ஃபார்மா நீங்க
பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து ட்ரைனேஜும் ப்ராப்ளம், அது மெட்ரோ வாட்டரும் ப்ராப்ளம். ஆட்சி வந்து காரி துப்புறது கூட நாங்கள் ரோட்ல துப்ப மாட்டோம், எங்க பாக்கெட்ல நாங்கள் துப்பி, அந்த மாதிரியான ஒரு ஆட்சி. அது நீங்க காலையில வந்தீங்கன்னா தெரியும், ஒரே சேரி ஈரமா இருக்கும். 4000 கோடி செலவு பண்ணான்னு எதுன்னு தெரியல. தண்ணி நிக்கலங்கிறாங்களா? அப்ப நாங்க போய் சொல்றோமா? இது தண்ணி எல்லாம் வீடியோ எடுத்து காட்டுங்க. அங்க மேடாவது இங்க பள்ளம். கோடி கணக்கில் செலவு பண்ணது ஒரு இழவும் இல்லைங்க. என்னன்னு சொல்றது? நான் திமுக தான் என்ன சொல்றது? யார் செலவு பண்ணாங்கன்னு நம்மளுக்கு என்ன சொல்லுங்க? எல்லாம் உள்ள போட்டாங்களா நம்ம தெரியல. அது குப்பை வந்து மழை பெஞ்சு சுத்தமா நடக்க முடியாது. ஏதோ சீக்கிரமா இந்த ஆட்சி முடியும். அவர் ஆட்சி நல்லா இருக்கும்னா அவர் சொல்லி 1008 புழுவின்னு தான் இருப்பாரு. இந்த ஆட்சி இல்லாம இருந்தாலே எல்லாமே கரெக்டா நடக்கும்னு எங்களுக்கு தோணுது. இப்போ இந்த வெள்ளத்துக்கு தான் 4000 கோடி ரூபாய், 4000 கோடி ரூபாய் இதுக்கு தான் செலவு பண்ணியிருக்கிறாங்க. அதன் பிறகு தமிழக வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் கரூருக்கு போகிறார். அந்த நிகழ்ச்சிக்கு அவர் 12 மணிக்கு வருவதாக இருந்தது. ஆனால் வந்து சேரும்போது இரவு 7 மணி ஆகிவிட்டது. அவர் வந்த உடனே என்ன பண்ணார்னா மைக் எடுத்துட்டு 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபா பாட்டிலுக்குன்னு ஒரு பாட்டு படித்தார். 10 ரூபா பாட்டிலுக்குன்னு உங்களுக்கு தெரியுமில்ல எல்லாருக்கும்? யாருக்கும் தெரியாதா? 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபா பாட்டில். அவர் மட்டும் கரெக்டாக சொல்றாரு. அவர் அந்த டாஸ்மாகில் பகலில் 10 ரூபாயும் ராத்திரி 20 ரூபாயும் கமிஷன் வாங்குறான். அதை சொல்றதுக்காண்டி அவர் பாட்டு படிச்சுட்டு இருந்தார். உடனே கரண்ட் ஆஃப் ஆகுது. கரண்ட் ஆஃப் ஆகுது, அவர் மேலே செருப்பை வீசுறாங்க. கரண்ட் ஆஃப் ஆகுது, போலீஸ் லத்தி சார்ஜ் பண்ணுறாங்க. லத்தி சார்ஜ் பண்ணல, ஏற்கனவே கூட்ட நெரிசலில் தள்ளுமுள்ளாகி 3 வயது குழந்தை, 10 வயது குழந்தை பெற்ற தாயினுடைய கண் முன்னாலேயே நசுங்கி எல்லோரும் மிதித்து அது சாகுடைய காட்சியை பார்க்கக்கூடிய கொடூரமான ஒரு சம்பவம் அன்றைக்கு கரூரிலே அரங்கியது. கேட்ட இடத்துல பெர்மிஷன் கொடுக்கல. இவங்க எப்பொழுதுமே திமுக இப்போ நம்ம ஒரு பெர்மிஷன் ஒரு இடம் கேட்டானா தரமாட்டாங்க, கொடி கட்ட விட மாட்டாங்க. ஆனால் நீ பாஸ்கர் நேற்று போராடி கொடி கட்டி போடு எல்லாம் போடலாம் வச்சிருக்கிறான். ஆனால் இன்னைக்கு கரூரில் அவங்க கேட்ட இடம் அந்த ரவுண்டாவனால கொடுத்துருந்தாங்கன்னா 41 பேர் இறந்து போயிருக்க மாட்டாங்க. 41 இறந்து போன மிக துயரமான சம்பவம் இந்த ஆட்சி தவிர வேற எந்த ஆட்சியும் நடந்திருக்காது. சாக்கடையிலே விழுந்து ஒருவர் மேலே விழுந்து இறந்து போன சம்பவம் நடந்த 10 நிமிடத்துக்குள்ள முதலமைச்சர் சென்னையிலிருந்து இங்கே புறப்படுறார் கரூர். எப்படி செய்தி வந்ததுன்னு தெரியல. ஏற்கனவே திட்டமிட்டு இருந்தாங்களோ என்னவோ தெரியல. 10 நிமிஷத்தில் புறப்பட்டு போய் 41 பாடியும் விடியற் கால 4 மணிக்குள்ள அப்படியே போஸ்ட்மார்ட்டம் பண்ணி, இரவு எந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ண மாட்டாங்க. ஆனால் யாரை காப்பாற்றுவதற்காக அப்படின்னா, யாரை காப்பாற்றுவதற்கு? செந்தில் பாலாஜியை காப்பாற்றுவதற்கா? இதுக்கெல்லாம் காரணம் முழுக்க 41 பேர் இறந்து போனதற்கு முழுக்க காரணம் திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதை நான் பகிரங்கமாக நான் குற்றம் சாட்டுகிறேன். அதற்கு உடனே சிபிசிஐடி விசாரணை போட்டார் ஒரு நம்பர் கமிஷன். அவர் ஏற்கனவே திமுகவை சேர்ந்தவர் தான். யாரை நீதிபதியாக போடுறாங்களோ அவங்க வந்து திமுகவை சேர்ந்தவர்களே போட்டாங்க. ஒரு நபர் கமிஷன் அறிவிச்சாங்க. ஆனால் அதையும் இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சு அப்படின்னா, உடனடியாக சிபிஐ விசாரிக்க வேண்டும் சொல்லி அதை சொன்னோன்னா அதையும் எதிர்த்து போனாங்க. என்னென்ன தீர்ப்பு வருதோ அதையும் எல்லாம் எதிர்த்து போக வேண்டிய வேலை. ஜிஎஸ்டி வந்தது, உடனே சுப்ரீம் கோர்ட் எடுத்து போனாங்க. நீட்டு கொண்டு வர முடியாதுன்னு தெரியும், அதையும் எடுத்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. நீட்டு கொண்டு வந்ததே திமுகவும் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது தான். எவ்வளவு பெரிய ஒரு போலித்தனமான ஒரு ஆட்சி பாருங்க. அவங்க ஆட்சியிலே கொண்டு வந்துட்டு நீட்டை நாங்கள் திருப்பி எடுத்து விடுவோம்னு சொன்னா எவ்வளவு ஒரு மோசமான ஒரு உதாரணம் அது. கள்ளக்குறிச்சியில் 41 இறந்து போனாங்க. ரோட்டில் அல்லது யாராவது ஆக்சிடென்ட்ல இறந்து போனால் 2 லட்சம் ரூபா கொடுப்பாங்க, இல்லை 3 லட்சம் ரூபா கொடுப்பாங்க. விவசாயி கரண்ட்ல அடிபட்டு இறந்து போனால், விவசாயி இறந்து போனால் 2 லட்சம் 3 லட்சம் மேலே முதலமைச்சர் நிவாரண நிதி கிடையாது. ஆனால் கள்ளச்சாராயம் குடித்து இறந்து போனால் 10 லட்சம் ரூபா கொடுக்கக்கூடிய முதலமைச்சர் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கிறாங்க. கள்ளக்குறிச்சியில் திமுகவினர் கள்ள சாராயம் காய்ச்சி 65 பேர் இறந்து போனாங்க. ஆனால் அங்கே முதலமைச்சர் போகல. கரூருக்கு போன முதலமைச்சர் கள்ளக்குறிச்சி போகல. ஏன்னா கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தாங்களாம். கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்து போனால் 10 லட்சம் ரூபா கொடுப்பாங்களாம். ஆக்சிடென்ட்ல இறந்து போனால் 2 லட்சம் ரூபா தான் கொடுத்தாங்க. இவ்வளவு ஒரு மோசமான ஆட்சி மட்டும் இல்லை, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு. யாரும் எங்கும் கட்டுப்பாடு இல்லை. கட்டுப்பாடு முதலமைச்சரே இல்லாத போது வேற கட்டுப்பாடை யார் அங்கே காவல்துறை வைத்திருக்க முடியும்? அவ்வளவு ஒரு மோசமான ஆட்சி. நிச்சயமாக வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும்.
அதற்காக உருவாக்கப்பட்ட கூட்டணி தான் தேசிய ஜனநாயக கூட்டணி. ஏதோ நாங்களோ மேடையில் இருக்கவங்களே உருவாக்கிய கூட்டணி அல்ல. மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி அவர்களும் சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு அற்புதமான கூட்டணி. மகாபாரதத்தில் கண்ணன் சொல்லுவான், தர்மம் ஜெயிக்க வேண்டும், அதர்மம் அழிய வேண்டும். தர்மம் ஜெயிக்கணும், அதற்காக இறைவனால் விடப்பட்ட ஒரு தூது கண்ணனுடைய தூது என்று மகாபாரதத்தில் சொல்லும். அது மாதிரி இப்பொழுது இந்த அதர்ம ஆட்சி அழிய வேண்டும், தர்மத்தின் ஆட்சி வளர வேண்டும், தமிழ் மக்கள் வாழ வேண்டும் என்பதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு உங்களது ஆதரவை தர வேண்டும் என்று கேட்கும். அதில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய நீதி கட்சி மற்றும் எல்லா கட்சிகளும் இணைந்து போட்டியிடுகின்ற எந்தெந்த சின்னங்களில் போட்டியிடுகிறதோ அந்தெந்த சின்னங்களில் அமோக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு உங்களை எல்லாம் அன்போடு கேட்டு வருகின்ற உங்கள் அனைவருக்கும் எனது இதனை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்த பாஸ்கர் அவரோடு தோளோடு தோளுகின்ற இந்த மண்டல செயலர் தலைவர் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வலிமை கொண்டவர், தேசிய உணர்வு கொண்டவர், களத்தில் நைனார், களத்தில் நைனார், களத்தில் நைனார், களத்தில் நைனார், தேசிய அரசியல் பயின்றவர், அமித்ஷாவிடம் அன்பு கொண்டவர். நன்றியுரை வழங்க வருகிறார் நமது சென்னை மேற்கு மாவட்ட முன்னாள் மாவட்ட தலைவர், இந்நாள் மாநில செயற்குழு உறுப்பினர் அன்பு அண்ணன் திரு மனோகரன் அவர்கள். நிகழ்ச்சியை தலைமையேற்றி நடத்தி கொண்டிருக்கும் சகோதரர் ஜி பாஸ்கர் மாவட்ட தலைவர் அவர்களும், இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு உரை ஆற்றிருக்கும் நமது மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் எம்எல்ஏ அண்ணன் அவர்களும், இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கழக செயலாளர்கள் மாதவரம் மூர்த்தி அண்ணன், அண்ணன் அலெக்சா